ரஞ்சித், இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து ஆடுகளை வாங்கி இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் ஒன்று வந்து பீட்டல் இருக்குது, இன்னொன்று வந்து சொரோயி ஒன்று இருக்குது, இன்னும் நிறையா ரகம் இருக்குங்கண்ணா. எல்லாம் வந்து எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அங்கேருந்து வர குட்டிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது, ரேட் வைஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அந்த காரணத்தினால தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அது 20 கிலோ லைவ் வெயிட் வந்துன்னா ஒரு 10 கிலோ தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ லைவ் வெயிட் வந்துன்னா கொஞ்சம் 11 கிலோ ஒரு 12 கிலோ வரும். என்னப்பா இந்த விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் போட்டு கொடுத்துட்டோமா, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வெயிட் போட்டு காட்டிடுவோம். அந்த வெயிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும் தான் அவங்க கொடுத்துட்டு. ஆனால் அங்கேருந்து வரதை பொறுத்து இப்போ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது ஹோல்சேல் கொடுக்குறது எல்லாமே. வணக்கம் ரஞ்சித். வணக்கங்கண்ணா. இப்போ நம்ம வந்து ஃபார்ம் வந்து எங்கே வச்சுருக்கோங்க? ஆனால் திண்டல்ங்கிற கிராமத்தில் பாலாஜி கார்டன் ஈரோட்டில் இருக்குது. ஈரோட்டில் வச்சுருக்கோம். ரஞ்சித், இப்போ நம்ம நார்த் இந்தியாவிலேருந்து ஆடுகளை வாங்கி இங்கே சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க. இந்த பிஸ்னஸ் வந்து இப்போ எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனால் இப்போ ஒரு 2 வருஷமாக பண்ணிட்டுருக்காங்கண்ணா. ஓகே ஓகே. நார்த் இந்தியானா ஸ்பெசிஃபிக்காக எங்கேருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருக்கோம்? ராஜஸ்தானுங்கண்ணா. அதிகமாக ராஜஸ்தான் தான் வாங்கிட்டு வந்தோம். ஆமாம் ஆமாம் இல்லைங்களா? இப்போ இங்கேயும் நிறையா வெள்ளாடு வகைகள்லாம் இருக்குது. சேலம் கருப்பு, பல்லையாடு, அது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வாங்கிட்டு வர்றது இது என்ன ரகத்தை சேர்ந்தது? ஆனால் ஒன்று வந்து பீட்டல் இருக்குது, இன்னொன்று வந்து சொரோயி ஒன்று இருக்குது, இன்னும் நிறையா ரகம் இருக்குங்கண்ணா. எல்லாம் வந்து எல்லாமே கலந்து மிக்ஸ் பண்ணி தான் எடுப்போம். இப்போ இங்கேயும் நிறைய இருக்கும்போது ஏன் நீங்கள் ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்து நார்த்துலேருந்து பண்ணுறீங்க? ஆனால் இங்கே இருக்க குட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே இதுதான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா அங்கேருந்து வர குட்டிகளுக்கு இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்குது, ரேட் வைஸ் கம்மியாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மீட்டு கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அது அந்த காரணத்தினால தான். இப்போ ராஜஸ்தான் நார்த் சைடு போய் வாங்கும்போது நீங்கள் நேரில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா, எப்படி அங்கே போய் தேர்வு செய்கிறீங்க? ஆனால் ஆமாம் நாங்கள் நேரில் போய் தான் பர்ச்சேஸ் பண்ணுறோம். அப்பா அங்கே போயிடுவாங்க, இல்லை நான் அங்கே போயிடுவோம். ரெண்டில் யாரோ ஒருத்தர் போய் அங்கே போய் நேரில் போய் நாங்கள் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். இப்போது பெரும்பாலான இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். நம்ம வெள்ளாட்டுக்கும் இந்த ஆட்டுக்கும் இதுவும் வந்து ஒரு வெள்ளாடு வகையை சேர்ந்ததா? அதுக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஆனால் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அதுவும் வெள்ளாடு தான், இதுவும் வெள்ளாடு தான். என்ன இது கொஞ்சம் மீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும், அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா அது 20 கிலோ லைவ் வெயிட் வந்துன்னா ஒரு 10 கிலோ தான் வரும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோ லைவ் வெயிட் வந்துன்னா கொஞ்சம் 11 கிலோ ஒரு 12 கிலோ வரும். அந்த இதில் பார்த்தீங்கன்னா மீட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 kg ஒரு 2 kg கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். எச்சு வரும். இது அது கொஞ்சம் கம்மியாக வரும். இப்போ வாங்குறவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இப்போ நம்மக்கிட்ட நிறைய செம்மறி ஆடுகளும் வச்சுருக்கீங்க. ஆமாங்க. அப்படிங்கும்போது செம்மறி ஆடுகளும் இங்கே லோக்கலில் சப்ளை பண்ணுறீங்களா? ஆனால் சப்ளை பண்ணிட்டு தான் இருக்குங்கண்ணா. இங்கே கேட்குறாங்க, அவங்களுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அது செம்பளி ஆடு பார்த்தீங்கன்னா நம்மளதே ஆடு இருக்குது. அந்த ஆட்டோட குட்டிகள் எல்லாமே கொடுத்துட்டோம். இப்போ லோக்கல் இங்கெல்லாம் இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்க பக்கமெல்லாம் இருந்து பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். இப்போ இந்த சந்தையை விட அங்கே வந்து ரேட் வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குங்கிறீங்களா? ரேட்டு சீப்பாக கிடைக்கிறத விட அங்கே விட ஒரு இந்த மீட் பர்பஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 to 2 kg டிஃப்ரென்ஸ் வரும். நம்மளுது கொஞ்சம் அது கொஞ்சம் எச்சு வரும், நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு கொண்டு வந்தோம்னாலும் கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நீங்கள் நார்த்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கேருந்து இங்கே வரத்துக்கு எத்தனை நாள் ஆகும்? நடுவில் ஏதாவது ரெஸ்ட் பாயிண்ட் ஏதாவது இருக்கா? ஆனால் ஆமாம், அங்கங்கே தபா இருக்குது. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம நிறுத்தி கிட்டத்தட்ட தீனி தண்ணி எல்லாமே கொடுத்து ஏதாவது இது வேக்சின் பண்ண வேண்டியதுனா வேக்சின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வரும். அங்கேருந்து ஒரு 4 to 5 days எடுத்துக்கும் வரக்கு. அங்கேருந்து ரெஸ்ட் கொடுத்தா கூட்டிகிட்டு வர முடியும். அது நைட் டைம் தான் பெரும்பாலும் ட்ராவல் பண்ண முடியும். காலையில் நேரம் நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் ஹீட் அதிகமாக இருக்கங்காட்டி நம்மளால் இது பண்ண முடியாது. இது காலையில் நைட் நேரம் தான் நம்ம இது பண்ணுவோம். காலையில் நேரம் அவாய்ட் பண்ணிடுவோம் கம்ப்ளீட்டாக வரதையே. டிரான்ஸ்போர்ட் அங்கேருந்து வரதை அவாய்ட் பண்ணி. ஆமாங்கண்ணா.
இப்போ இந்த ஆடுகளை வந்து உங்ககிட்ட நான் வாங்கணும் அப்படின்னா என்ன எனக்கு வந்து அட்வான்டேஜ்? ஆனால் நம்மகிட்ட புரோக்கர்லாம் எதுவும் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் வந்தீங்கன்னா குட்டி எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்து உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த குட்டி வேணுமோ அதை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிற குட்டி பிடிச்சிக்கலாம். லைவ் வெயிட் போட்டு கொடுத்துருவோம். இப்போ எது மாதிரி நீங்கள் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க? பல்காக சேல் பண்ணுறீங்களா, ரீட்டைலு, பார்ட்டி ஆர்டர் அது மாதிரி எப்படிலாம்? எல்லாமே பண்ணியிருக்கோம். பல்காகவும் சேல் பண்ணுறோம், ஹோல்சேலும் பண்ணுறோம். இது பார்ட்டிக்கு இது எதாவது கேட்டாங்க, எங்களுக்கு மீட்டு மட்டும் வேணும், எங்களுக்கு எல்லாமே குளிச்சு சுத்தம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னாலும் நம்மகிட்ட ஆள் இருக்குது. அவங்களே எடுத்து நம்ம அதே மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தமாக நீட்டாகவும் கொடுத்துடலாம். என்னென்ன கேட்குறாங்களோ, எந்த மாதிரி பீஸ் கேட்குறாங்களோ அதே மாதிரி போட்டு கொடுத்துடலாம். இப்போ வெட்டி கொடுக்குறது வந்து ஈரோட்டுக்குள்ளே மட்டும்தான் பண்ணுறீங்களா, வெளியில் கட்டாலும் பண்ண முடியும்? ஆனால் வெளியில் கேட்டாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 2 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த நார்த் இந்தியா ஆடுகள்லாம் இங்கே எப்படி வரவேற்பு இருக்குங்க? ஆனால் பரவாயில்லைங்கண்ணா, இது இல்லை. அவங்க எல்லாம் கடைக்கு இப்போ வரைக்கும் எல்லாம் கடைக்கு எடுக்கிறவங்களாம் என்னங்கிறாங்கன்னா, அந்த குட்டிக்கும் இந்த குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோ வித்தியாசம் வருது. ஒவ்வொரு குட்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வித்தியாசம் வருது, ஒரு குட்டிக்கு 2 கிலோ வித்தியாசம் வருது. எங்களுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் கொஞ்சம் 1000 ரூபா கிடைக்கிற இடத்துல இன்னொரு 1000 ரூபா சேர்த்து கிடைக்குது அப்படிங்கிறாங்க. லோக்கலில் நல்லா சேல் ஆகுது. அதேமாதிரி வெளியில் கொடுக்குறீங்களா? கொடுத்துட்டு தான் இருக்குதுங்கண்ணா. எங்கெல்லாம் போகுது? ஆனால் இங்கே லோக்கலுங்க திருப்பூர், கோயம்புத்தூர் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும். இங்கேருந்து கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் விற்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உயிரடைக்கு விற்றுட்ருக்கீங்களா, இல்லை எப்படி விற்றுட்ருக்கீங்க? ஆனால் உயிரடைக்கும் விற்றுக்கிட்டு இருக்கோம். கறி எடை கேட்டாங்கனாலும் கறி எடையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். இல்லை ஆட்டோட மதிப்பு போட்டால், இல்லை அப்படியே லைவ் வெயிட்டாக போட்டால்? ஆனால் நம்மக்கிட்ட அந்த இது இல்லை, பீஸ் கணக்கு இல்லை, லைவ் வெயிட்டு தான். வரலாம் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கு, எவ்வளோ வெயிட் இருக்கோ அதை பார்த்துக்கலாம். எதுக்குன்னா உங்களுக்கு பீஸ் கணக்கு போட்டால் அவங்க வந்து ஒரு பேரம் பேசுவாங்க, இது ஒரு பேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து திடீர்னு அங்கே போய் ஏதாவது ஒரு திருப்தி இல்லாமல் கூட இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், என்னப்பா இந்த விலை கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளது பார்த்தீங்கன்னா லைவ் வெயிட் போட்டு கொடுத்துட்டோமா, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம வெயிட் போட்டு காட்டிடுவோம். அந்த வெயிட்டுக்கு உண்டான அமௌண்ட்டை மட்டும்தான் அவங்க கொடுத்துட்டு போவாங்க. நம்மக்கிட்ட வந்து அவங்க வந்து பீஸ் கணக்கு கொடுத்துட்டு இன்னொருத்தர் போய் 1000 ரூபா சேர்த்து கொடுத்துட்டேன், 2000 ரூபா சேர்த்து கொடுத்துட்டேங்கிற இது வந்து அவங்களுக்கு இருக்காது. ஆனால் இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லாத்துக்குமே தெரியும் இது கிலோ கணக்கு என்ன போயிட்டுருக்கு லைவ் வெயிட்டு. அதனால் அவங்க லைவ் வெயிட் போட்டு வாங்கிட்டு போய்க்கலாம். சரிங்க. இப்போ லைவ் வெயிட்டுனா மாறுதா, எப்படி ஸ்டாண்டர்டாக ஒரு ரேட்டாக இருக்குங்க? ஆனால் அங்கேருந்து வரதை பொறுத்து இப்போது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது ஹோல்சேல் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா 450 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது ஒரு 10-20 முன்ன பின்ன வருங்கண்ணா. அது எந்த இதுவும் பண்ண முடியாது. அது அன்னைக்கு மார்க்கெட்டை பொறுத்து நம்ம அது டிஃப்ரென்ஸ் வரும். இப்போது ஒரு கஸ்டமர் இங்கே வந்து ஆடு வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு டெலிவரியில் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றீங்களா? ஆனால் 10 குட்டிக்கு மேலே எடுத்தால் டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாங்கண்ணா. தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும்? தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் பண்ணி கொடுத்தோம். லோக்கல்னால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக பண்ணிடலாம். வெளியில் போவோம்னா அவங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான இது கொடுத்தாங்கன்னா நம்ம டெலிவரி பண்ணி கொடுத்துர்லாம். ஓகே மிஸ்டர் ரஞ்சித், இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக நார்த் இந்தியா ஆடுகள் வேணுங்கிறவங்க உங்களை தொடர்பு கொள்வாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக பண்ணி கொடுத்துர்லாங்கண்ணா. உங்கள் தொழில் வெற்றியடைய வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி.